இயேசுவில் இனியவர்களே, விவிலிய மாதத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விவிலிய மாதத்தின் 4வது வாரம். இந்த வாரத்திற்கான தலைப்பு என்ன? தொண்டாற்ற தூண்டும் இறை வார்த்தை. இனியவர்களே, இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், வரிசையாக படிப்படியாக இறைவார்த்தை செய்கிற ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. முதல் வாரத்தினுடைய தலைப்பு என்ன? இறைவார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது, நீங்கள் பணிவோடு இறைவார்த்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது என்ன செய்யும்? சமத்துவத்திற்கு உங்களை வழி நடத்தும். மூன்றாவது, சமத்துவமான வாழ்க்கை வாழுகிற பொழுது இறைவார்த்தை செயல்பாட்டுக்கு தூண்டுகிறது. செயல்பாடு நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம், அல்லது செயல்பாடு ஒருவருடைய எழுச்சிக்கு இன்னொருவருடைய வீழ்ச்சிக்கு கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் எந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு தூண்ட வேண்டும் அதை இந்த வாரம் சொல்கிறது. என்னது? என்ன செயல்பாடு? தொண்டு ஆட்டுகிற செயல்பாடு. கயிறு இழுத்தல் போட்டி தெரியுமா? கயிறு இழுக்கிற போட்டி நீங்களே விளையாடி இருப்பீங்க அல்லது பார்த்துருப்பீங்க. கயிறு இழுத்தல் போட்டியினுடைய விதிமுறை என்ன? நடுவில் ஒரு கோடு வரைஞ்சிருப்பாங்க. அந்த கோட்டுக்கு நேராக ஒரு பூவோ அல்லது ஒரு குண்டோ நினச்சிவாங்க, அந்த கயிற்றுக்கு மைத்தியில் நினச்சிவாங்க, கட்டி தொங்க விட்ருப்பாங்க. ரெண்டு பக்கமும் சரிசமமான எண்ணிக்கையில் ஆட்கள் இருப்பார்கள். ஒருத்தங்க சின்ன விசில் அடித்த உடனே இழுக்கணும். ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இன்னொரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த நடுவில் கட்டி இருக்கிற பூவோ அல்லது பொருளோ அந்த கோட்டை தாண்டிருச்சுன்னா யார் ஜெயிச்சா? இந்த பூவை யார் இழுத்துருக்காங்களோ அந்த சைடில் ஜெயிச்சிருவாங்க, இன்னொரு சைடில் தோற்றுருவாங்க. விசில் அடித்த உடனே என்ன நடக்கும்? ரொம்ப இறுகமாக அடிச்சுவோம், கயிறை பிடிச்சிருப்போம். அதனால வலுவழுப்பான கயிறாக கூட இருக்காது, சொரசொரப்பான கயிறாக தான் இருக்கும். அப்படி தானே? இறுக்கி பிடிச்சி அங்கே இழுத்துடக்கூடாது, இங்கே இழுத்துக்கூடாதுன்னு நினச்சிருவோம், பிடிப்போம். கை சுகமாக இருக்குமா, வலிக்குமா? ரணமாயிரும். அப்படி தானே? இனி இவர்களே, இந்த கயிறு இழுத்துல போட்டியில் வெற்றி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கவங்க நினச்சிவாங்க, விடவே மாட்டாங்க. கயிறு வலிச்சா என்ன, கையை 2 துண்டாக போனா என்ன, ரத்தமே வந்தாலும் நினச்சிவாங்க இழுத்துக்கிட்டே இருப்பான். ஒருவேளை எனக்கு பரிசு வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வாயான்னு விட்டுட்டு போயிடலாம். அப்படிதானா? இனி இவர்களை எதையாவது ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிடித்து இழுக்கிற பொழுது, இறுக பிடித்து கொள்கிற பொழுது நமக்கு கைகளில் ரணம், காயம் ஏற்படுகிறது. ஆனால் விட்டுட்டோம்னா அந்த வலி இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பாலும் நமக்கு ரணம் கொடுத்தாலும், வலி கொடுத்தாலும், வேதனை கொடுத்தாலும் நாம் கையில் வைத்திருப்பது நமக்கு வேணும் அல்லது இதை விட ஒரு பரிசு வேணும், அதனால் இந்த ரணத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன்னு சொன்னோம், பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த போட்டிங்கிறதுனால. இல்லைன்னா நம்ம செய்வது இல்லை. பரிசு இல்லை அப்படின்னா சும்மா இழுங்க, யார் நல்லவங்களும் பார்ப்போம்னு சொன்னால் இழுப்பிலாம் இழுக்க மாட்டோம். நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தான் நிச்சயம் இறுகி பிடித்துக்கொள்வோம், நம்மளை இழுத்து பிடிப்போம். இனி இவர்களை இழுத்து பிடிக்கிறதுனால நமக்கு வலி தான், கஷ்டம்தான், துன்பம் தான். நமக்கு போக போக என்ன ஆகுது அப்படின்னா, எதிர் டீமில் நம்மளோட அதிகமான பலசாலிகள் இருக்கிறதுனால அவங்க மேலே நமக்கு கோவம் வருது. எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, விட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நினச்சி வந்துடும். ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா காலத்துக்கு அவங்க நமக்கு எனிமி தான், எதிரி தான். சரியா? அது சாதாரண கோப்பையாக இருக்கலாம், டம்ளராக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்கள எரிமி. எப்பொழுதுமே நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொள்கிற பொழுது அதை பெற முடியாத சூழ்நிலையில் நம்மீதே நமக்கு வெறுப்பு, கோபம், அதை பெற முடியாமல் செய்த மற்றவர் மீது வெறுப்பு, கோபம், இதெல்லாம் வைத்துக்கொள்வது. அப்போ எப்பொழுதுமே நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறது. ஆனால் இழக்க துணிகிற பொழுது இந்த பிரச்சனை இல்லை. கயிறை விட்டுட்டோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது. கை வலிக்க போகிறது இல்லை. நான் சும்மா இழுத்தேன், அவன் வாங்கிட்டு போயிட்டான், அதில் என்ன, நான் லைட்டாக விட்டுட்டேன், நான் விடலைண்ணா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம், நம்ம மனசையாவது நினச்சிக்கலாம், தேர்த்துக்கலாம். ஆனால் இனியவர்களே, பெரும்பாலும் அது சாதாரண பொருளோ பெரிய பொருளோ நாம் விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை, பெற்றுக்கொள்வதற்கு, பிடித்து வைத்துக் கொள்வதற்கு தான் தயாராக இருக்கிறோம். அதுதான் எல்லா விதமான வேதனைக்கும் நம்ம நினைச்சுக்கிறது, இழுத்து செல்கிறது. இந்த 2ஆம் வாசகம் தொண்டு ஆற்றுவதற்கு இறைவார்த்தை தூண்டினாலும் அதற்கான வழியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான காரணத்தை சொல்கிறது. இறைவார்த்தையின் படிப்படியாக பார்த்தோம். பணிவோடு நீங்கள் இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவார்த்தை உங்களுக்கு சமநீதியை சொல்லிக் கொடுக்கும். சமநீதியை எப்படி வாழ்வாக்க முடியும்? எப்பொழுது நாம் செயலாற்ற தயாராகிறோமோ அந்த செயல் எப்பொழுது மற்றவர்களுக்கானது, தொண்டாற்றுவதற்குரியதாக இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நிறைவை அடைவதற்கு இறைவார்த்தை உதவி செய்கிறது. ஆனால் நிறைவை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், கயிறை விட்டுறணும், பிடியை விட்டுருங்க, இறுக்கி பிடிக்காதீங்க.
எல்லாத்தையும் உங்களுக்கு என்று வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவல் வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் நிச்சயம் பிடிச்சு வைக்காதீங்க, அதுதான் பிரச்சனை என்று சொல்கிறார். 2ஆம் வாசகத்தில் யாக்கோபு மிக தெளிவாக சொல்கிறார், வாழ்வின் விழுமியங்களை அப்படியே சொல்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள், உலகத்திற்கு தேவையான காரியங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் பொறாமையால் கேட்கிறீர்கள் அல்லது சிற்றின்ப நாட்டத்தால் கேட்கிறீர்கள். சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ரஸ்னா குடிச்சிருக்கீங்களா? சர்பத்து குடிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி நடந்தோம்னா ஒரு பெரிய அண்டாவில் நினச்சோம் சர்பத்து எதாவது போடுவாங்க, ரஸ்னா இல்லாத கலக்குவாங்க. யோசிச்சு பார்த்துருங்க அது எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய அண்டாவில் நினச்சிவோம் ரஸ்னாவுக்கு என்னெல்லாம் போடணும்? தண்ணியை ஊற்றணும், ரஸ்னா பொடி போடணும், சீனி போடணும், வேறு போட்டு கலக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கலக்கின உடனே நல்லா கலக்கிட்டு மொதல் டம்ளர் எடுத்து குடித்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இனிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் ரஸ்னா மாதிரி தெரியும். அந்த மொதல் டம்ளர் அல்லது ஃபஸ்ட்டு ரசனா காலியாக கூடன்னு சொல்லி அடிச்சுவோம், அடைக்க நம்ம அடிச்சுவோம், சுற்றி நின்று ரசனா வாங்கி குடிப்போம். கடைசியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் காத்திருக்கிறது இல்லை. மொதல் டம்ளர் ரசனாவுக்கும் கடைசி டம்ளர் ரசனாவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. மொதல் டம்ளர் ரசனா எப்படி இருக்கும்? லைட்டாக இருக்கும். கடைசி டம்ளர் இனிப்பு பேரின்பம். சரிங்களா? ஆனால் முட்டிக்கிட்டு நம்ம மொதல் குடிச்சிட்டு போயிடுவோம், வயிறு நிறைஞ்சிரும். ஆனால் கடைசி டம்ளரில் இருக்க சுவையை குடிக்கிறதுக்கு வயிற்றில் இடம் இருக்காது. வயிற்றில் இடம் இல்லாமல் நீங்கள் குடித்தாலும் அது டேஸ்ட் தெரியாது. அப்படி தானே? வயிற்றில் பசி இருக்க முடியாது தான் டேஸ்ட்டாக தெரியும். வயிற்றில் பசி அடங்கிருச்சுன்னா டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு தெரியாது. அப்போ இனியவர்களே, அந்த கடைசி டம்ளர் ரசனா தான் என்னது? பேரின்பம். இடிச்சிட்டு குடிக்கிற மாதிரில அது சிற்றின்பம். அதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஏன்னா உடனே குடிச்சிடணும், இல்லை கிடைக்காம போயிருமோங்கிற பயம். ஆனால் நிதானமாக நாம் இருக்கிற பொழுது அந்த கடைசி டம்ளர் ரசனா நல்லா தேயின மாதிரி இடிக்கிற மாதிரி எனக்கு சுவையில் நமக்கு கிடைக்கும். இனியவர்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பல நேரங்களில் உடனே வாழ்ந்துடணும், இப்போவே செய்யணும், இப்போவே கிடச்சிடணும், இப்போவே இந்த கணத்திலே அப்படின்னு சொல்லி சிற்றின்பத்தினால் தூண்டப்பட்டு நம்ம செய்யறோம், வாழ ஆரம்பிச்சிடறோம். அந்த பிரச்சனை என்ன செய்யுது அப்படின்னா, கடைசி பேரின்பத்திற்கு நம்ம இட்டு செல்வதில்லை, வழி நடத்துவதில்லை, அங்கே போகக்கே நம்ம செய்கிறதில்ல, விடுறதில்லை, இங்கே தடுத்து வச்சிருது. அப்போ இதை வாங்கிக்க, இதை வாங்கிக்க, இது இப்படி வெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி 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 நம்ம கொள்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா, அடுத்த கட்டத்தில் இருக்கிற பேரின்பத்தை கண்டுகொள்ள நம்மால் முடிவதில்லை. அது கிடைச்சாலும் சுவைப்பதற்கு ஒவ்வாமல் போகிறது. நீ வயிறு ஃபுல்லாக நிறைச்ச பிறகு கடைசி டம்ளர் ரசம் உங்களுக்கு கிடைச்சானே கிடைக்காது என்ன, நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வச்சானா குடிக்கலாம். அது வீட்டுக்கு போய் கொண்டு போய் அந்த நேரத்தில் என்னாகும், அந்த சுவை மங்கி போகும், மழுங்கி போயிடும். அப்போ இனியவர்களே, அந்த பேரின்பத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்பாக இருக்கிற சிற்றின்பங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ நீங்கள் இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையை நீங்கள் கடந்து போனால்தான் அதுவாக வருகிற பேரின்பத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கடவுளை பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 5 கிறிஸ்துவின் மனநிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பவுலடிகள் என்ன சொல்கிறார்? கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை தொடர்ந்து வாசிச்சதே இல்லையா? வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. வலிந்து பற்றி கொண்டது என்னது? கயிறு பட்டியில் இறுக பிடிக்கிறோம்ல, அதுதான். கடவுள் தன்மையை இயேசு கிறிஸ்து இறுக பிடித்து கொள்ளவில்லை. அதனால் தான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எல்லா பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார். அதனால் விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவர் அனைவரும் இயேசுனுடைய பெயருக்கு மண்டியிடுவர். எனவே இனியவர்களே, இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையை இறுக பிடித்து கொள்ளாததனால தான் அவர் கடவுள். கடவுள் தன்மையை அவர் இறுக பிடித்திருப்பார்னா என்ன நினச்சிருப்போம்? இவரெல்லாம் என்ன கடவுள், படைத்த மக்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடாதா, படைத்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடாதா, அதே இடத்த இறுக்கி பிடிச்சிக்கிடணுமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அப்படிதான். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை துறக்க துணிகிறார். எனவே அவரை நம்ம கடவுளாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இனி இவர்களை கெனோசிசம் அப்படின்ற ஒரு தத்துவம் உண்டு, வெறுமையாக்குதல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்பொழுது மக்களுக்காக தனது உயிரை இழந்தாரோ அப்பொழுது அதை பெற்றுக்கொண்டார். எனவே தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர் தெழுந்தார் என்று சொல்கிற பொழுது அவர் எப்பொழுது இறந்தாரோ அப்பொழுதே உயிர்த்து விட்டார். ஏனென்றால் அவர் தன்னுடைய உயிரை மனுகுலத்திற்காக கொடுத்தார். எனவே கடவுள் அவருக்கு திரும்ப தன் உயிரை கொடுத்து விட்டார். எனவே தந்தை கைகளில் என் ஆவி ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ எப்பொழுது இயேசு கிறிஸ்து இழக்க துணிகிறாரோ அப்பொழுது அவர் மீட்பராக உயர்ந்து விட்டார். எப்பொழுது அவர் இறந்தாரோ அப்பொழுது அவர் உயிர்த்து விட்டார். எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கினாரோ அப்பொழுது எல்லாம் பெற்றவராக இயேசு கிறிஸ்து மாறிவிட்டார். எப்பொழுது அவர் தன்னை தாழ்த்தி கொண்டாரோ அப்பொழுது அவர் உயர்த்தப்பட்டு விட்டார். அப்படி எப்பொழுதெல்லாம் இயேசு தன்னிடம் இருப்பதை இழப்பதற்கு தயாராகிறாரோ, இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து வெளிவருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, எதையும் விட்டு விடுவதற்கு நம்மால்
முடியவில்லை. இறுக பிடித்து கொள்வதிலே நாம் மிக கவனமாக இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும், பொருட்களை மட்டும் சொல்லவில்லை, மனிதர்களை கூட. சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளைங்களை இறுக பிடிச்சிக்கிறது, கணவனை மனைவியை இறுக பிடிச்சிக்கிறது, எல்லாரும் இறுக பிடிச்சா என்ன பயம், இழந்துருவோமோங்கிற பயம். ஃப்ரீயாக விட்டு பாருங்கள். ஒரு நல்ல தத்துவம் உண்டு, காதலுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் ஒருவரை உண்மையாக காதலிப்பீர்கள் என்றால் அவர்களை பறவை போல பறக்க விட்டு விடுங்கள், அவர்கள் உங்களை காதலிப்பார்கள் என்றால் திரும்பி வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் ஒருவரை அன்பு செய்கிறேன், அவன் அன்பு செய்கிறானா இல்லையா பிரச்சனை இல்லை, அவனை பிடிச்சி வச்சுக்கிறேன். பிடிச்சி வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அந்த கயிறு எழுத்தில் போட்டி மாதிரி நீங்கள் பிடிச்சி வைக்க அவங்க இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, கை ரணமாயிட்டே போயிருக்கும். விட்டுருங்க. விட்டால் இதுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லை, யாருக்குமே பாதிப்பு இல்லை, அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை, நமக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற பொழுது பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இனி இவர்களை தொண்டாற்றுவதற்குரிய மிகப்பெரிய இடரல் அதுதான். இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இன்னொருவருக்கு தொண்டு புரிவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். முடியாது, ஒரு பயம், விட்டுட்டு போனால் என்னதோ ஆயிருமோ அப்படின்னு. ஆனால் எதையும் இழக்க துணிபவர்களால் எளிதாக தொண்டாற்ற முடியும், அவர்களால் தான் உயர முடியும். எனவே தான் இயேசு கிறிஸ்து உயரமான இடத்திலிருந்து இறங்கி வருகிறார். அடிமை நிலை கீழாக இறங்கி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். அதனால் கடவுளை உயர்த்துகிறார். அப்போ தொண்டாற்றுவதற்குரிய மனம் என்பது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, என்னிடம் அதிகாரத்தினால் உங்களை அடக்கி ஆள முடியும், ஆனால் அதிலிருந்து நான் இறங்கி வருகிறேன் என்கிற பண்பு. இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்காக வருகிறார்கள். அப்போ பேதுரு என்ன செய்கிறாரு, வாள் எடுத்து மால்கு அப்படிங்கிற ஒருவருடைய காதை வெட்டிடுறார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், வாளை உரையில் போடு. என்னுடைய தந்தையிடம் வேண்ட முடியாதுன்னு நினைக்கிறியா? வேண்டினோம்னா எனக்கு எவ்வளோ பெரிய படைகளை அனுப்பி என்னை காப்பாற்றிருப்பார். ஆனால் இதெல்லாம் நிகழ வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் அதிகாரம் இல்லாமல் இல்லை, ஆற்றல் இல்லாமல் இல்லை. விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஆண்டவர் மனித கைகளில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவை சாவில் இரத்தம் சிந்தி இறக்க வேண்டிய நிலையே. ஏனென்றால் அவர் இழக்க துணிகிறார், தன்னுடைய அதிகாரத்தை மற்றவருக்கு தொண்டு ஆற்றுவதற்காக பயன்படுத்துகிறார். அந்த தொண்டு ஆற்றுகிற பண்பை தன்னுடைய ஆற்றலினால் வெளிப்படுத்துகிறார். எனவே அவர் ஆண்டவராக உயர்ந்து நிற்கிறார். இனி இவர்களே, இறை வார்த்தையை சொல்லுகிற பாடம் இதுதான். உங்களிடம் ஆற்றல் இருக்கிறதா, தொண்டாற்றுங்கள். உங்களிடம் வல்லமை இருக்கிறதா, அன்பு செய்யுங்கள். உங்களால் ஒருவரை பழிவாங்க முடியுமா, மன்னியுங்கள். யாரிடம் அந்த ஆற்றல் இல்லையோ அவர்கள் தான் பழிவாங்கவும் வெறுக்கவும் முயற்சி செய்வார்கள். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா தெரியல, 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், யார் சத்தமாக பேச ஆரம்பிப்பா? இல்லை வீட்டுக்குள்ளே வச்சு விடுமே, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னா யார் சத்தம் போடுவா? யார் மேலே தப்பு இல்லையோ அவங்க சத்தம் போடுவாங்க. தப்பு இருக்கவங்க சத்தம் போடவே மாட்டாங்க. தப்பு இருக்குன்னா ஒன்று என்ன செய்வோம், மாட்டிக்கிட்டோம், இனி கத்தி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அமைதியாகிடுவோம். இல்லைன்னா நம்மளால் மீண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சவங்க அமைதியாகிறாங்க. இப்போ நான் தப்பிச்சு வரணும், என் மேலே ஒன்றுமே இல்லை, அவன் தான் வலிமை மிகுந்தவன் அப்படின்னா நினச்சிவோம், சத்தம் போட்டு மிரட்டியாவது பயங்காட்டியாவது நினச்சிடுவோம், வெளியேறுவோம். அப்போ எங்கே வல்லமை இல்லாமல் இருக்கிறதோ, எங்கே குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கிறதோ அங்கே நினச்சிவோம் சத்தம் போட்டு பெருந்தன்மையை வெளியே காட்டுவோம், அது நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிடுவோம். ஆனால் வலிமை இருந்தவங்களாம் பாருங்கள், அமைதியாக அடங்கி போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் அமைதியாக போகிறாருன்னா அவரிடம் ஆற்றல் இல்லை என்று பொருள் அல்ல. அவர் உங்களுக்கு அடங்கி போகிறார் என்றால் அவர் தன்னுடைய ஆற்றலை உங்ககிட்ட போய் பயன்படுத்தவான்னு நினைக்கிறார். அப்போ கடவுள் மனுஷங்கிட்ட போய் நான் என்னுடைய வல்லமை போய் முட்டி மோதிட்டு நடக்கவா? அவர்கள் நான் படைத்த மக்கள், அவர்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இறங்கி போகிறேன். என்னிடம் ஆற்றல் இல்லாமல் இல்லை, என்னிடம் ஆற்றல் இருக்கிறது, ஆனால் நான் மக்களுக்காக நினைச்சிக்கிறேன், இறங்கி போகிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா யார் தோற்று போவா? அப்பா தான் தோற்று போவார். அப்பாவில் ஒரு அடி அடித்தா பிள்ளை போய் எங்கேயே போய் விழுந்துரும். ஆனால் தோற்று போவாங்க. ஏன்? அது அன்பின் நிமித்தம். அப்போ மற்றவருக்கு தொண்டாற்றுவது என்பது என்னோட வல்லமை இருக்கிறது, ஆனால் அன்பின் நிமித்தமாக நான் இறங்கி போகிறேன் என்கிற பண்பு, அது கடவுள் பண்பு. இனியவர்களே, இந்த இறை வார்த்தை இந்த கடவுள் பண்பை நாம் வாழ்வாக்கும்படியாக கேட்கிறது. எனவே நம்முடைய இருக்கிற ஆற்றல்களை, வல்லமைகளை, திறமைகளை மற்றவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பினால் தொண்டாற்றுவதற்கு பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.